இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு த்ரில்லர் ஸ்டோரி தான். அதாவது ஹீரோ ஒரு நாள் ஒரு பெரிய ரெசார்ட்ல ஒரு ரூம்ல தூங்குறான். நைட்டு அவனுக்கு ஒரு கனவு வருது. ஒரு பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்தி சாகடிக்கிற மாதிரி. அது மட்டும் இல்ல, ஒரு காரை ஒரு ஏரி குவாரியில தள்ளி விடுற மாதிரி கனவு வருது. டக்குன்னு எந்திரிச்சு பார்க்கறான். மணி 1:18. அதான் அவன் பெருசா எடுத்துக்கல. திருப்பி தூங்க போயிடறான். அப்படியே வெளியே காமிக்கிறாங்க. அந்த ரூம் நம்பரும் கரெக்டா 118. அவன் வேலைக்கு போயிடறான். அவன் ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கறான். இப்ப கூட ஒரு அரசியல்வாதியை மாட்டி விட்டு அது பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. அதோட இவனுக்கு நல்ல ப்ரமோஷனும் கிடைச்சு நல்லாவே இருக்கிறான். 6 மாசம் கழிச்சு அதே ரூம்ல தங்குற மாதிரி சூழ்நிலை வருது. தூங்கினோடனே அதே கனவு வருது. அவன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி காலையில் எந்திரிச்சு பார்த்தா அவன் கனவுல வந்தது ஃபுல்லா அதே ரூம் தான். அந்த பொருள் எல்லாம் சேமாவே இருக்கு. ஸோ அதை பத்தி நல்லா ரிசர்ச் பண்ணி பார்க்கறான். ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு ட்ரீம் டாக்டர், கனவை பத்தி ரிசர்ச் பண்ற டாக்டர்கிட்ட போய் விசாரிக்கிறான். இந்த மாதிரி எனக்கு 2 தடவை ஒரே கனவு வந்திருக்கு அப்படின்னோடனே அவர் சொல்றாரு, இது ஒன்றும் பெருசா இல்லை, உங்க மூளை சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த ரூம்க்கு ஏற்ற மாதிரி அதுவா கிரியேட் பண்ணி உங்களுக்கு காமிக்குதுன்னு ஒன்னே ஹீரோவும் சரி அதுவா தான் காமிக்குதுன்னு பெருசா எடுத்துக்காம விட்டுறான். அவன் கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த அரசியல்வாதிக்காரங்க இவனை கொலை பண்ண பார்ப்பாங்க. லாரி விட்டு அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிக்க வேற ரூட் வழியா போவான். அப்பதான் அந்த கனவுல பார்த்த அந்த ஏரியை பார்ப்பான். அந்த ஏரியை பார்த்த உடனே கனவுல பார்த்த மாதிரியே இருக்கேன்னு சொல்லி அதுல குதிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அந்த கார் எதுவும் மாட்டிட்டு இருக்கா அந்த கனவுல மாதிரியே பார்த்தா அந்த கார் கரெக்டா மாட்டிட்டு இருக்கும். அப்ப அவனுக்கு புரிஞ்சுக்கணும் இந்த கனவு நம்மளுக்கு ஏதோ சொல்ல வருதுன்னு. அதே நேரம் அந்த போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணி அந்த காரெல்லாம் எடுத்துருவாங்க. பட் எந்த பாடியும் கிடைக்காது. அதே நேரத்துல வில்லன்களுக்கெல்லாம் இந்த மாதிரி காரை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரிய வரும்.